Good morning, champion. This is Professor R. Suren from Government College of Technology. நீங்க என்ன பார்க்க போறோம்னா string constant. String constant பேர் வந்து stiffness சொல்லலாம். String constant stiffness னு சொல்லலாம். இல்ல string index னு சொல்லலாம். string constant stiffness னு சொல்லலாம். ஓகே. இப்போ நம்ம என்ன அப்படி பாத்தீங்கன்னா இது எது சார்ந்து இருக்கு அப்படிங்கறத கேள்வி. Does not depend on அப்படி கேக்குறாங்க. அப்ப depend on கண்டுபிடிச்சா தெரிஞ்சிரும். அப்ப coil diagram பாத்தீங்கன்னா it is inversely proportional to dq coil diagram. அதுக்கு அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா k is inversely proportional to n number of turns. இத வச்சா நம்ம nk constant வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். number of diameter அப்ப wire diagram பாத்தீங்கன்னா k equal to d equal to a proportional to d. சோ இது மூணுமே சார்ந்து இருக்கு. ஆனா மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் மட்டும் சார்ந்து இல்ல. இப்ப நம்ம வந்து இதுல இருந்து கூட்டி கட்டியதுன்னா காயில் டயா வந்து 2 மடங்கு அதிகப்படுத்தணும்னா காயில் டயா 2 மடங்கு அதிகப்படுத்தணும்னா ஸ்டிஃப்னஸ் வந்து 8 மடங்கு குறையும். நம்பர் ஆஃப் ஆக்டிவ் டைம்ஸ் வந்து 2 மடங்கு அதிகப்படுத்தினா ஸ்டிஃப்னஸ் வந்து 2 மடங்கு குறையும். வயர் டயா வந்து 2 மடங்கு அதிகப்படுத்தினா 16 மடங்கு இது அதிகமாகும். ஸோ இந்த விஷயத்தையும் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கலாம். இதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி வந்து நம்ம படிக்கணுன்றத பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிக்கணும். k = g⁴ d³ அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தெரியும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ இதில் டஸ் நாட் டிபெண்ட் அப்படி கேட்குறாங்க. இது நாட் கொஸ்டின். நாட் கொஸ்டின்னா விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். ஏன்னா வந்து நம்ம நாட்டை மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா முடிஞ்சு போயிடும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.